அவரு கொடுத்த பணத்தை தானே கேட்டிருக்காருன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா ராசாத்தி கொஞ்சம் கூட அத காதுல வாங்காம ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வேலை செய்யற பொம்பளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு போராட்டம் பண்றேன்னு உட்கார்ந்துருக்கா. அதுக்கு என்ன இப்போ? நியாயமா கேட்டா அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல, அதான் போராட்டம் பண்ணிருக்காங்க. எல்லாம் பணம் பண்ற வேலை. அது பிரச்சனை இல்ல. போலீஸ் எவ்வளவு தூரம் சொல்லியும் ராசாத்தி கேட்காம அங்கே இருந்து பிரச்சனை பண்ணிட்டா. அதோட விட்டிருந்தா கூட பரவாயில்ல, போலீஸ்காரங்க மேல கல்ல எடுத்து அடிச்சிருக்கா. அதுல ஒரு போலீஸ்க்கு மண்டையில அடிபட்டு ரத்தம்லாம் வந்து பிரச்சனை பெருசாயிடுச்சு. போலீஸ் ராசாத்தி இனிய 2 பேரையும் அடிச்சிட்டாங்க. அந்த ராசாத்தி அவனை என்ன மந்திரம் போட்டு மயக்கிட்டாளோ? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். இன்னும் என் புள்ள என்னென்ன பிரச்சனையில மாட்ட போறான்னு தெரியல. கண்மணி, வலி தாங்க முடியலடி. இப்போச்சு வாடி, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரி வா போலாம். வா உட்காரு. ராசாத்தி, இப்ப வலி இல்லைல்ல? இல்ல மாமா, வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானா பண்ணல, என் அப்பா முருகன் சொல்றான், நான் பண்றேன். உங்களுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். இப்பவும் இல்ல நான் அப்படித்தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் பல விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். அழிஞ்சு போயிடாதீங்க. ஊரெல்லாம் பாத்துக்கிட்டா நாங்க இருக்கோம்ல. நீங்க உங்க அலுவலை மட்டும் பாருங்க, புரிஞ்சுதா? ஆமா டைலியா, பத்திரிக்கையில என்ன எழுதுவாங்களோன்னு பார்த்து பயப்படாத ஆளே இல்ல. அதனால நீ அவங்களுக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு. அத்தை சொல்றதா சரி மாமா, அப்படியே செய்யலாம். நாம கேள்வி கேட்டா அடிக்கிறாங்க, பத்திரிக்கைக்காரங்க கேட்டா அந்த சேர்மன் பதில் சொல்லிதானே ஆகணும். அது மட்டும் இல்ல, அதிக வட்டி பிரச்சனையில இருந்து நம்ம மக்களை காப்பாத்தணும். அதுக்காகவாவது நம்ம தென்றல் பத்திரிக்கைக்கு போன் பண்ணலாம். நீங்க கேளுங்க மாமா. சரி, நான் இப்பவே ஃபோன் பண்ணி கேட்கிறேன். ஏதோ இருக்கு அழகரு, என்னன்னு கண்டுபிடிப்போம். இந்த வர்றேன். ரிவர்ஸ். ஐயோ, வந்துட்டானே. ஸ்டாப் இட். கூட புதுசு போல இருக்கு. ஹலோ ஹலோ மேடம். ஏய், ஐயோ, வாட் இஸ் திஸ்? என்னது? ஓ, நான் இங்கிலீஷ்ல கேட்டதை திருப்பி தமிழ்ல என்கிட்டயே கேக்குறியா நீ? இந்த விளையாட்டுலாம் வேணா. ஏய்,
உன் கூட என்கிட்ட இருக்கு, ரிவர்ஸ்ல வா. கொடை பாட்டெல்லாம் பாட மாட்டேன், ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன், கேட்டுட்டு போயிரு சரியா? இல்ல உன்னை மைக்கு போட்டு இந்த ஊர் முழுக்க வீதி வீதியா போய் திட்டுவேன். ஐயோ ஐயோ, இந்த கிறுக்கு பையன் செஞ்சாலும் செய்வானே, எதுக்கு நாம கேட்டுட்டே போயிடுவோம். என்ன கேக்குறியா? சொல்லி தொலை. இது நல்ல பிள்ளை கிழக்கு. ஒரு ஊர்ல ராசாத்தி ராசாத்தின்னு ரெண்டு இல்ல ஒரே ஒரு பொண்ணு இருந்தா. அவ தங்கமான, அதாவது கதாநாயகன் இனியன, அப்புறம் அவர் கூடவே எந்நேரமும் சுத்திக்கிட்டு இருக்கிற குணச்சித்திர நடிகர்னு சொல்லலாம், நகைச்சுவை நடிகர்னு சொல்லலாம். அந்த அழகரும் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ கொஞ்சம் தூரத்துல ரெண்டு பொம்பளைங்க திடுத்துப்புன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாளுங்க. அத பார்த்த அந்த அழகரு என்ன பண்றதுன்னு தெரியாம திடுமுடுன்னு அவங்க ரெண்டு பேரையும் துரத்தி போய்கிட்டே இருக்கான். அந்த ரெண்டு பொம்பளைகளும் இவனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கற அளவுக்கு நிக்காம ஓடிக்கிட்டே இருக்காளுங்கன்னா பாத்துக்கேன். தார தப்பட்ட பூமாலை தாண்டி யாருனாலையும் உன்னைய காப்பாத்த முடியாது. இந்தா பார்த்து பிடிச்சு பயம் இல்லாம வீடு போய் சேரு. வரட்டா? மழை வரும். வராது இல்ல, கல்லு வரும். வரட்டா? கோட்டை பிடிச்சுக்கிட்டு போனா தெரியாது நினைச்சியா? மாட்டுவ நீ, அன்னைக்கு இருக்கு உனக்கு. பாப்போமா? என்ன நின்னுகிட்டு இருக்க? இதுக்கு நீங்க தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும். இத பத்தி நாங்க எழுதுனா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கம்மா. அது மட்டும் இல்லாம உங்களையும் சும்மா விட மாட்டாங்களே. எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கோம். அந்த சேர்மனை சும்மா விடக்கூடாது. அப்பதான் இந்த மாதிரி அப்பாவி மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறவங்களுக்கு பயம் வரும். தெரியுமா? ஆனா சார், இதனால நிறைய பேரோட வாழ்க்கையில நன்மை கிடைக்கும் சார். இவங்க தொல்லை இல்லாம நிம்மதியா இருப்பாங்க. இந்தாங்க சார். சரிம்மா, நான் இதை அப்படியே போட்டுறேன். சார், இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம் சார். ரொம்ப நன்றி சார். ஐயோ, எனக்கு எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்றீங்க? மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க என்கிட்ட உதவி கேக்குறீங்க. அப்புறம் என்னம்மா? சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். சரிங்க, வரேன் சார். வரேன் சார். சார் வாங்க. உங்களை தான் பார்க்க கிளம்பிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. என்ன நம்ம பத்திரிக்கையில வந்தா அதுக்கான நியாயம் கிடைக்கும்னு நம்மள தேடி வந்திருக்காங்க சார். அதனால இந்த ஒரு முறை நீங்க பார்த்துட்டு ஓகே சொன்னா நாளைக்கு வெளியே வர நியூஸ்ல இதையும் சேர்த்து போட்டுடலாம் சார். ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட விட்டுறலாம், அரசியல்வாதி வேற. அவனை பத்தி நியூஸ் போட்டா நமக்கு ஒரு நல்ல சேல்ஸ் கிடைக்கும். நீங்க போட்டுருங்க. தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சேர்மன் பேரு கலையரசனா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன் சார். முருகா, நீதான் எனக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். கொடு முருகா. ஹலோ அண்ணே, நம்மூர் ராசு மகன் பேசுறேண்ணே. அட முருகா, ராசு மகனா? சொல்லுப்பா. அண்ணே, நான் ஆனந்த தென்றல் பத்திரிகையில அசிஸ்டன்ட் எடிட்டரா இருக்கேண்ணே. சரி. நாளைக்கு பத்திரிகையில வர நியூஸ்ல நீங்க மக்கள்கிட்ட அதிக வட்டி வசூல் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துறதா நியூஸ் போட போறாங்கண்ணே. எங்க சீஃப் எடிட்டரும் அதை பார்த்து சரி போடுங்கன்னு சொல்லிட்டாருண்ணே. அந்த ராசாத்தி சொன்னான்னு ஒரு பொய்யான பழிய ஒரு சேர்மன் மேல போட போறீங்கல்ல, அதுக்கு சொந்தக்காரன் நான் தான்.
இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? முருகா, நீயே நேரா விஷயத்துக்கு வந்துட்ட. அதாவது என்ன பத்தின எந்த நியூஸும் உன் பத்திரிக்கையில வரக்கூடாது. என்ன மிரட்டுறியா? அப்பனே முருகா, நான் மிரட்டல முருகா, அன்பா சொல்றேன். இப்ப நான் சொன்னதை கேட்க மாட்டேன்னு சொன்னீன்னா மட்டும்தான் எங்க ஆளுங்களை விட்டு உன் ஆபீஸ் மேல வெடிகுண்ட வீசி உன் பத்திரிகை ஆபீஸையே காலி பண்ணிடுவேன். போடுங்க. சார் என்ன சொல்றீங்க? சேர்மனை பத்தி எந்த நியூஸும் வரக்கூடாது. என்ன சார் திடீர்னு எப்படி சொல்றீங்க? என்ன பண்ண சொல்ற? அவரை பகைச்சுக்கிட்டு நம்மள நடுத்தருக்கு போக சொல்றியா? சார் அவங்க டூ வாட் ஐ சே. நான் சீஃப் எடிட்டரா, நீ சீஃப் எடிட்டரா? சாரி சார். அப்படியே அந்த ராசாத்திக்கு ஃபோன் பண்ணி சேர்மனை பத்தி எந்த நியூஸும் வராதுன்னு சொல்லிடுங்க. சரிங்க சார். மாமா, ஆனந்த் தென்றல் பத்திரிகையில இருந்து பேசினாங்க. நம்ம சேர்மனை பத்தி சொன்னதை அவங்க பத்திரிகையில போட மாட்டாங்களாம். ஏன் போட மாட்டாங்களாம்? தெரியல மாமா. சரி வா, நம்ம இப்போ போய் என்னன்னு கேட்டு வரும். வா. இல்ல மாமா, அவங்க கிட்ட போய் என்ன பேசினாலும் அவங்க இதேதான் சொல்லுவாங்க. வேற என்ன ராசாதி பண்ண சொல்ற? நமக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் இதுதான். இதுவும் விட்டோன்னு வையேன், அந்த சேர்மன் மூத்திலையும் முழிக்க முடியாது நம்மளால. அவன் அரசியல்வாதி ராசாதி. அவனுக்கு எதிரியே பத்திரிக்கைக்காரங்க தான். அவங்களே அவனை பார்த்து பயந்தா எப்படி? மாமா, இதுக்கு வேற வழி இருக்கு மாமா. என்ன வழி? வாங்க சொல்றேன், வாங்க. வணக்கம் வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. என் பேர் இனியன். இவங்க என் பொண்டாட்டி ராசாத்தி. வணக்கம் சார். ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தோம். சரி சொல்லுங்க. ராஸ்கல், யாருக்கிட்ட? அப்புறம் என்ன, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் சார். இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லது நடக்கும் சார். ஆமா சார், அவங்க நிம்மதியாவும் இருப்பாங்க, சந்தோஷமா கவலைப்படாம இருப்பாங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் இந்த பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்க சார். போயிட்டு வாங்க. வரோம் சார். ரொம்ப நன்றி சார். வாங்கம்மா. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். ஏன்னா அந்த ராசாத்திக்கு மக்கள் கிட்ட சப்போர்ட் இருக்கு. தந்திரமா ஏதாவது செஞ்சுதான் காரியத்தை முடிக்கணும். நம்ம அரசியல் சாணக்கியத்தனத்தை இப்பதான் யூஸ் பண்ணணும். நீ என்ன சொல்ல வர? அப்படி கேளுங்க, நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். நீ என்ன சொல்ல வர? அப்படி கேளுங்க, நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். இத பண்ணுங்கண்ணே. உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்கும் நல்லது. என்ன புரிஞ்சுதா? நான் சொன்னதை செய்வேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்துக்கங்க.
கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்றேன். நல்லது. முருகனே துணை. ராசாத்திக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? சேர்மன் வேற ரொம்ப மோசமானவன். அந்த சேர்மன் இனி ராசாத்தி ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். இப்ப என்ன பண்றது? நேர்ல போய் அவங்கள பார்த்து பேசி ஒரு முடிவு பண்ணுவோம். வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டு வராங்க. ஒழுங்கா அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட போட முடியல. அத நினைச்சாதான் மாமா வேதனையா இருக்கு. அதெல்லாம் சரிம்மா, அதுக்கு நாம ஏன் சேர்மனை பகைச்சுக்கணும்? கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பணம் கொடுத்து உதவலாம். அதை விட்டுட்டு யார் எப்படி போனா நமக்கு என்ன? என்ன இப்ப சொல்றீங்க? நம்ம கொடுக்கறத வச்சு அவங்களால எப்படி வாழ முடியும்? அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு வேலை வேணாமா? அதை போய் அந்த சேர்மன் கெடுக்க பாக்குறான். நீங்க சும்மா விட சொல்றீங்களா? ஆமா மாமா. ராசாத்தி, நீ அவன் கூட சேர்ந்துட்டியம்மா. அந்த சேர்மன் எனக்கு போன் பண்ணி என் விஷயத்தை தலையிட வேணாம்னு சொல்லுங்க, அப்படி தலையிட்டா அவங்க 2 பேரையும் கொன்னுடுவேன்னு சொல்றாமா. இனியா, அந்த சேர்மன் கொஞ்சம் விவகாரமான ஆளு, என்ன வேணாலும் பண்ணுவான். ஜாக்கிரதையா இருப்பா. சரி பெரியப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. வரேன். மாமா, சொல்லு ராசாத்தி. உங்களுக்கு தோசை ஓகே தானே? என்ன டிஃபன் ரெடி பண்ண போறியா? ஆமா மாமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ சுமார். அப்ப சாப்பிட வேண்டாமா? சாப்பிடலாம், ஆனா நீ சமைக்க வேணாம், நான் சமைக்கிறேன். மாமா சும்மா விளையாடாதீங்க மாமா. இதுல என்ன விளையாட வேண்டியிருக்கு? நீ உட்காரு, நான் சமைக்கிறேன். உட்காரு. மாமா வேண்டாம் மாமா. உட்காருங்கறேன்ல. உட்காரு. பேசாம உட்காரு. இங்க பாரு, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நான் பாத்துக்கிறேன். நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், சரியா? மாமா, நான் ஒண்ணுல ஆறுபடை வீடு கொண்ட முருகனே துணை. முருகா. இந்தாங்க காஃபி. அண்ணா, 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 சீக்கிரம் வாங்கண்ணா. இவன் ஒருத்தன். அண்ணா, என்னடா இது? ஹலோ, சொல்லுங்கக்கா. நான் என்ன சொல்ல, உன் புருஷனை பத்தி ஊரே பேசுது. நான் கூட அவர் ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன்டி. போச்சு போச்சு, ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் போன் பண்ணி கேக்குறாங்க, என்ன பண்ணுவ? வெளியில தலை காட்ட முடியல.
என் மான மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு. நான் என்ன பண்றது இப்ப? ஏய் ச்சே நிறுத்துடி. சும்மா காதுல வந்து கத்திக்கிட்டு இருக்க. இருக்கிற கோவத்துல நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. முருகா ஏம்மா உனக்கு இன்னுமாமா புரியல? அட மாப்பிள உனக்கு இன்னுமா என்ன விஷயம் தெரியல? தெரியலடா. ஏய் பத்திரிக்கையில அந்த சேர்மனை பத்தி நியூஸ் வந்திருக்குல்ல, அத பார்த்துட்டு அந்த ஆளை ஜெயில புடிச்சு போட சொல்லி உத்தரவு வந்திருக்கோம். அந்த ஆளை இந்நேரத்துக்கு பிடிச்சிருப்பாங்க. நம்ம வேற அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னோம்ல, அதான் நம்ம கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. நான் ஏதோ பிரச்சனை நினைச்சிட்டேன். சரி சார், நீங்க முன்னாடி போங்க, நாங்க வரோம். இல்ல சார், கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? சரி வாங்க, போயிட்டு வந்துடலாம். சரி வாங்கம்மா, வீட்டை கூட்டிட்டு கிளம்புவோம். சிங்கை மாவட்டம் சேர்மன் கலையரசன் ஏழை மக்களுக்கு கந்துவட்டிக்கு கடன் வழங்கி வருகிறார். இந்த ராசாத்திக்கு எவ்வளவு திமிரு! சேர்மனை பத்தி தப்பு தப்பா பேட்டி கொடுத்திருக்கா. இருடி, இன்னைக்கு இருக்கு உனக்கு. தப்பா பேட்டி கொடுத்திருக்கா. இதனால இனிய உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த சேர்மன் வேற பதவிக்காக என்ன வேணாலும் செய்வான். ரொம்ப மோசமான ஆளுன்னு வேற பேசிக்கிறாங்க அத்தை. இந்தாங்க மாமா. மங்கை மங்கை, அப்பாடா, வெடிய பத்து வச்சாச்சு. எப்படி வெடிக்க போகுதுன்னு வேடிக்கை பார்ப்போம். ஏதோ நம்மளால முடிஞ்சது. வா புனிதா. ச்சே, தலைவலின்னு ஒரு டீ கேட்டேன், அதை கூட குடிக்க விடாம பண்றாங்களே. இந்த மங்க தான் எப்போ என்ன சொன்னாலும் அந்த ராசாத்திக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுறான். இவ பேசுறதுனாலதான் மத்தவங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. முதல்ல இந்த மங்க வாய மூடணும். அப்பதான் எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. அதுக்கு ஒரு வழிய பண்ணணும். இது ஒரு பொய்யான கேஸ். அதுவும் சேர்மன் மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எப்படி நாங்க ஏத்துக்குவோம்? சார், அதெல்லாம் இல்ல. நீங்க சும்மா எங்களை திசை திருப்ப பொய் சொல்றீங்க. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. கான்ஸ்டபிள் சார், அவரை வர சொல்லுங்க. எஸ் சார். வணக்கம். ம், நான் தான் சேர்மனோட மாமா. அந்த சிட் ஃபண்ட் என்னோட கம்பெனி தான். வாங்க மாட்டேன், அதுவும் அதிக வட்டியெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார்லம்மா. அதனால நம்ம இதை இப்படியே விட்டுட்டு கேஸெல்லாம் எதுவும் கொடுக்காம போயிடலாமா? ஆமா ரசாத்தி, அவன் சொல்றதான் எனக்கும் சரின்னு படுது. சரி மாமா, ஆனா ஒண்ணு, நீங்க இதுக்கு மேல யாருக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது. அதெல்லாம் கொடுக்க மாட்டேம்மா, நம்புமா. இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம். உனக்கும் எனக்கும் எதுக்குமா சிரமம் சொல்லு. சரி, நாம காம்ப்ரமைஸா போயிடலாம். சரிங்க மாமா, ஆனா இதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. பணம் கட்டின எல்லாருக்கும் பத்திரத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால நீ பார்த்து நடந்துக்க. மாமா, கேஸுக்கு பதிலாதான் பத்திரத்தை திருப்பி தர்றேன்னு சொல்லியிருக்கேன். அதனால கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. முருகா காப்பாத்திட்டப்பா. சரி மாமா, ரொம்ப நன்றி. சரிப்பா, இனிமேலாவது பார்த்து சூதானமா நடந்துக்க.
சரி மாமா. என்ன ஆச்சு சார்? என்னாச்சு? ஒரு வழியா சமாதானமா பேசியாச்சு. ராசாத்தி கேஸ வாபஸ் வாங்க ஒத்துக்கிட்டாலாம். இதுக்கு மேல அவங்க வட்டி முதல் எதுவும் தரமாட்டாங்களாம். சாரி சார், என்னால தான் இதெல்லாம் நடந்தது. இதனால உங்களுக்கு எவ்வளவு பணம் நஷ்டம் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா அதை நான் திருப்பி கொடுத்துருவேன். அதெல்லாம் வேண்டாமா. பணம் கிடக்குது, பணம். நான் பார்க்காத பணமா? அந்த ராசாத்திய நான் சும்மா விட மாட்டேன். என்ன அடிபணிய வச்சிட்டால, இது என் மான பிரச்சனை. இதுக்கான பதிலடிய நான் அவளுக்கு கொடுத்தே தீருவேன். இந்த விஷயத்துல PhD பட்டமே வாங்கியிருக்கா. நான் தான் நீங்க பேசின எல்லாமே கேட்டேன்னு சொல்றேன். அப்புறம் என்னமோ சீன் போடுறீங்க. அக்கா, இந்த கண்மணியை நம்பாதீங்க. ராசாத்திய ஜெயிலுக்கு அனுப்பி அவ கம்பெனியை க்ளோஸ் பண்ண பார்த்ததே இவதான். நான் தான் நீங்க பேசின எல்லாமே கேட்டேன்னு சொல்றேன். அப்புறம் என்னமோ சீன் போடுறீங்க. அக்கா, இந்த கண்மணியை நம்பாதீங்க. ராசாத்திய ஜெயிலுக்கு அனுப்பி அவ கம்பெனியை க்ளோஸ் பண்ண பார்த்ததே இவதான். இவத்துக்கு ராசாத்திய ஜெயிலுக்கு அனுப்பணும்? உங்களுக்கு அவளை பத்தி தெரியல. அவ ஒரு விஷ பூச்சி. வந்தது அதானே, என்னடா இன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். நிம்மதியா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர முடியல, கடைக்கு போயிட்டு வர முடியல. எங்க போனாலும் யார பார்த்தாலும் உன் பையன் ஏன் வீட்டை விட்டு போனான்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? என் பையன் இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும். எல்லா தப்பும் பண்ண இந்த கண்மணி வீட்டுல இருக்கும்போது என் புள்ளையும் மருமகளும் ஏன் வெளியே இருக்கணும்? உடனே என் புள்ளைய வீட்டுக்கு கூப்பிடுங்க, இல்லையா இந்த கண்மணிய வெளியே அனுப்புங்க. சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. ராசாத்தி என் கூட படிச்சவ, அதனால சும்மா விளையாட்டுக்கு தான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவ வீட்டை விட்டு போனது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? அவளை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வரணும்னு தான் நான் என்னெல்லாமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன போய் ராசாத்திக்கு துரோகம் பண்ணன்னு சொல்றீங்களே. வாயை திறந்தாலே பொய். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். இந்த பாரு, உன் வரட்டு கவரத்தெல்லாம் தூக்கி போட்டு ராசாத்தியை கூப்பிடு. தம்பி, நீங்க வருத்தப்படாதீங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். அம்மா, அத்தை, மரகதம். பாரி, நீ இதையும் மனசுல வச்சுக்காத, எல்லாம் சரியாயிடும். சரிங்க அண்ணா. சொன்னோடனே நான் பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை கூப்பிட மாட்டேன்னு சொல்லி என் வயித்துல பாலை வாத்துட்டா. இல்லம்மா, இது நாம இப்படியே விடக்கூடாது. இன்னைக்கு பாரி சொல்றாருன்னு யோசிச்ச மரகதம் நாளைக்கு இதே பாரிக்காக ராசாத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வரவும் வாய்ப்பு இருக்கு. என்னடி சொல்ற? அந்த பாரியும் மங்கையும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சிக்கல் தான். ஏதாச்சும் அழுது டிராமா போட்டு அந்த குண்டச்சிய வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. முதல்ல அவங்க 2 பேருக்கும் ஒரு வழி பண்ணணும், அப்புறம் தான் மத்த வேலை.
அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன், நீங்க இரு, நான் வரேன். அவ்வளவுதான். மாமா ஷு, ஷு, ஷு. ஏய், போதும் மாமா போதும். சுமாரு, இன்னும் பாதியே முடியல, போதுமா? இப்ப அந்த கருவளையத்துக்கு சூப்பர் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. ஸ்பெஷலான விஷயமா? ஆமா, கண்ணமுடு கண்ணமுடு. அப்படியே இரு, சரியா? நான் போய் கை கழுவிட்டு வரேன். சரி. வர அத்தா. ஏய், ஏய், என்ன முகத்தை மூடிக்கிட்டு இருக்க? அதுவும் அவன் பின்னாடி போய் மறையற. முந்தானே எடு முதல்ல. வா, இது யாருக்கு? ஒண்ணு வந்து வாச்சிருக்கேன். அது முன்னாடி வந்தா நாள் எப்படி நல்லா இருக்கும்? எல்லாம் குமரனோட தலையெழுத்து. இந்த கிழவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கண்மணி எப்படி சொல்லுமா? இரு கண்மணி கிட்ட சொல்லி உன்னை நல்லா கவனிக்க சொல்றேன். அண்ணே, சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க போலாம். ஆமா மாமா, எப்படியும் கண்மணி தெரிந்திருவா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. குமரனும் சந்தோஷமா இருப்பான். கூடிய சீக்கிரம் எல்லாம் நடக்கும். என்னமோ நீ சொல்ற, எனக்கு என்னவோ கண்மணி திருந்துவான்ற நம்பிக்கையே இல்லம்மா. பார்க்கலாம். ஏதாவது செஞ்சு விடு. இரு, மாட்டாமல போயிடுவார். கண்மணி, நீயும் மாப்பிள்ளை வெளியில போகும்போது உன் முகத்துலதான் முழிச்சிட்டு போகணும்னு சொல்லு. இனிமே பார். இன்னைக்கு உன் புருஷன் மில்லுக்கு போவார்ல, இன்னைக்கு அப்படி போ சொல்லுடி. சரிம்மா. கண்மணி. கண்மணி, நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சரி, டைம் ஆயிடுச்சு, நான் மில்லுக்கு போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். சொல்லு கண்மணி. நான் எதிரில வரேன். என்ன பார்த்துட்டு அப்புறமா நீங்க மில்லுக்கு போங்க. பைத்தியமா நீ? இப்ப எதுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்க? வரேன். கஷ்டப்படணும். அதனால எக்காரணத்தை கொண்டும் என் முன்னாடி வந்து நின்றாத. நான் சொல்றது புரியுதா? உன் பூவும் போட்டு நிலைச்சிருக்கணும்னா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத. என்னால வலி தாங்க முடியல கண்மணி. சாரிங்க, நான் வேணும்னு பண்ணல. சரி விடு, எல்லாரும் பண்றது தானே. இதோட போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். வலி அதிகமா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கட்டுமா? சரி வாங்க, ரூமுக்கு போலாம். வாங்க. அம்மா.
இருக்கிற வெயிட் பார்த்தாதுன்னு மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். மாமா மாமா சேர் எல்லாம் விழுந்து கிடக்கு, பாத்திரம் எல்லாம் உருண்டு கிடக்கு, வெளியில யாரையும் காணோம். பயமா இருக்கு மாமா. நீ பயப்படாத, என்னன்னு பாப்போம். வேண்டாம் மாமா, நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். அதான் எனக்கு சரின்னு இல்ல தோணுது. வேணாம் வேணாம், இதுக்கெல்லாம் யாராவது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்களா? வா. இல்ல மாமா, இன்னைக்கு இது பண்ணுவாங்க, நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம். வா. ராசாத்தி, ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. ராசாத்தி, இனி எனக்கு ஊட்டு. நீ எடுத்து ஊட்டுறா. தோ. இரு. எல்லாத்தையும் நீ சாப்பிடாத. கேக் வாங்கிக்க. பொறுமையா இந்தாமா, நீ சாப்பிடு. ஐயோ, யாரோ வராங்க, மறைஞ்சுப்போ. ராசாத்தியம்மா, ராசாத்தியம்மா, ராசாத்தியம்மா. இருங்க நான் பாத்து. அக்கா, இத கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரிங்க மேடம். சரி, இத வந்துடுறேன். வாங்கம்மா, யார் நீங்க? என்ன வேணும்? ராசாத்தியம்மாவை பார்க்கணும். ராசாத்தியம்மா இந்த வந்துட்டாங்க. சொல்லுங்கம்மா. என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். நாங்களும் இந்த ஊர் தாம்மா, வேலை விஷயமா உங்களை பார்க்க வந்தோம்மா. அம்மா, வேலை இல்லைன்னா இல்லைன்னு தானம்மா சொல்ல முடியும். இல்லடா, ராசாத்தி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். எப்பா, உங்க 2 பேரோட நல்ல மனசுக்காச்சும் இவங்களுக்கு நீங்க உதவி பண்ற சான்ஸ அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பான். போதுமாப்பா? அப்பா வாங்கப்பா. நம்ம கிளம்பலாமா? மாமா, அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சரி, இருங்க இருங்க இருங்க, முதல்ல அண்ணங்காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. சரிப்பா. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. நல்லா இருங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருங்க. எப்பவும் ராசாத்தி சந்தோஷமா இருக்கணும். இனியனும் நம்ம வீட்டுல தான் பிறந்தா. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் நம்ம வீட்டுல தான் பிறந்தாங்க. இதுதான் காலங்காலமா நடந்துட்டு வருது. உனக்கு பிறக்க போற குழந்தையும் நம்ம வீட்டுல தாம்மா பிறக்கணும். அதாம்மா என் ஆசை. ஆனா அது நடக்குமான்னு தான் தெரியல. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ராசாத்தி. இங்க பாருங்க அத்தை, நிச்சயமா உங்க ஆசைப்படி நம்ம பூர்வீக வீட்டுல தான் நடக்கும். பெரியத்தா அதுக்குள்ள மனசு மாறி என்னை ஏத்துக்குவாங்க அத்தை. நீங்க வேணா பாருங்க. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். சரி ராசாத்தி, நாங்க கிளம்புறோம். உடம்ப பாத்துக்கோ. போயிட்டு வரோம்டா. இப்ப அவங்க சந்தோஷமா கல்யாண நாளை கொண்டாடிட்டு இருக்காங்களா? நீங்க இப்படியே ஒண்ணும் பண்ணாம இருந்தா அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. சட்டு புட்டுன்னு ஆக்ஷன்ல இறங்க வேண்டாமா? அண்ணன் அப்படிலாம் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட மாட்டாரு. அப்ப அதுக்குள்ள உங்க அண்ணன் அவ டம்மி பண்ணிட்டு போயிடுவா. பரவாயில்லையா? இப்பவே ஊரே அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா அவ அடுத்த சேர்மன் இல்ல, எம்எல்ஏவா கூட ஆயிடுவா.